17 வயதில் நடிக்க வந்த ஸ்ருதி சண்முகப்பிரியா திருமணமாகி ஒரு வருடத்தில் கணவரை இழந்துவிட்ட நிலையில் அவர் தனக்காக செய்த சில விஷயங்கள் குறித்து உருக்கமாக பேசியிருக்கார். திருமணமாகி ஒரே வருடத்தில் கணவரை இவங்க இழந்துட்டாங்க. அதன் நினைவாகவே வாழக்கூடிய நடிகை ஸ்ருதி சண்முகப்பிரியா தனது கணவர் அவர் கையில் என் கண்ணை டாட்டு போட்டிருந்தாரு, அதையே நான் குறைதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாதஸ்வரம் சீரியல் மூலமாக சின்னத்திரையில் அறிமுகமானவங்க ஸ்ருதி சண்முகப்பிரியா. தொடர்ந்து ராதிகாவுடன் வாணிராணி, கல்யாண பரிசு, விஜய் டிவியின் பாரதி கண்ணம்மா உள்ளிட்ட சீரியல்களில் நடித்து பிரபலமான இவங்க சின்னத்திரையில் பல ரசிகர்கள் இருக்காங்க இவங்களுக்குன்னு. அதிலும் இவரது முதல் சீரியலான நாதஸ்வரம் இவருக்கு பலரின் பாராட்டுகளை பெற்றுக் கொடுத்துச்சு. சின்னத்திரை மட்டுமில்லாமல் ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சிருக்கக்கூடிய ஸ்ருதி சண்முகப்பிரியா 2022ஆம் ஆண்டு அரவிந்த் சேகர் என்பவரை திருமணம் செஞ்சாங்க. 2022ஆம் ஆண்டு மிஸ்டர் தமிழ்நாடு போட்டியில் 2வது இடத்தை பிடித்திருந்தவங்க திருமணமாகி ஒரு வருடத்தில் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக காலமானார். அதன் பிறகு அவரின் ஆன்மாவுடன் தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னும் அதுதான் தன்னை பாதுகாப்பதாகவும் ஸ்ருதி தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கிடையில் தற்போது இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டியில், நான் ஸ்கூல் முடித்ததுமே 17 வயசில் நடிக்க வந்துட்டேன். நாதஸ்வரம் சீரியல் தான் எனக்கு அடையாளம் கொடுத்துச்சு. நான் நடிப்பில் இறங்கிவிட்டாலும் படிப்பு ரொம்ப முக்கியம்னு படிச்சுக்கிட்டே நடிக்க வந்துட்டேன். இதை தான் எங்கள் வீட்டில் எனக்கு சொல்லியிருந்தாங்க, படிச்சுட்டே நடின்னு. அதன்படி நடித்து கொண்டு நான் படித்தேன். இப்போது நான் ஒரு யூஜி, 2 பிஜி என 3 டிகிரி முடிச்சிருக்கிறேன். நான் எங்கே போனாலும் நாதஸ்வரம் சீரியலில் வரக்கூடிய என் கேரக்டரை வச்சு தான் என்ன கூப்பிடுவாங்க. அந்த சீரியலில் எனக்கு 4 சகோதரிகள். 4 பேருமே இப்போதும் தொடர்பில் தான் இருக்கிறோம். அதே சமயம் என் வாழ்க்கையில் எல்லாம் அரவிந்த் தான். இப்போதும் அவர் இல்லை அப்படின்னா கூட நான் நண்பர்களுடன் பேசும்போது அரவிந்த் பற்றி கண்டிப்பாக பேசுவோம். நாங்கள் நினைக்க அரவிந்த் எங்களுடன் தான் இருக்கிறார். அவர் இப்போது இல்லை அப்படின்னா கூட நினைவுகள் என்றைக்குமே மாறாது. எங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுமே அரவிந்த் என் கண்ணை டாட்டு போட்டார். அவருக்கும் ஊசி அப்படின்னா பயம். ஆனால் எனக்காக என் கண்ணை முதல் முறையாக அவர் கையில் டாட்டு போட்டுக்கிட்டார். அப்போது அதை பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் என் கண் 2 மச்சம் இருக்குது, இந்த டாட்டூவில் இல்லையே அப்படின்னா இது என் கண் எப்படின்னு நான் சொல்கிறது, எப்படி என் கண்ணுன்னு தெரியும், நீ போய் அந்த மச்சத்தை போட்டு வான்னு சொல்லிட்டேன். இவ்வளோ பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த மச்சம்தான் முக்கியம்னு கேட்டது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு அரவிந்த் அவர்களை பற்றி ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்காங்க ஸ்ருதி அவர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.